முருகப்பெருமான் ஆகாயத்தில் போர் பண்ண தலம் தான் திருப்போரூர் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இந்த கோயில் 17ஆம் நூற்றாண்டில் தான் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 வருஷம் தான் இந்த கோயில் பழமையான கோயில். ஆனால் இந்த கோயில் உள்ளே இருக்கிற மூலவர் சிலை பல 1000 வருஷம் பழமையானது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இப்படி பல்வேறு மர்மங்கள் கொண்ட இந்த கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அமைஞ்சிருக்கிறது தான் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில். இந்த கோயில் சென்னை சுற்று வட்டாரத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயிலாக திகழுது. ஏன்னா சென்னையின் முக்கிய சாலையான ஓஎம்ஆர் சாலையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக முருகன் கோயில் மலை அடிவாரத்துலேயோ இல்லை மலை மேலேயோ அமைஞ்சிருக்கும். அதே போல தான் இந்த கோயிலும் பிரணவமலை அப்படின்ற மலை அடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த மலை உச்சியில் சிவபெருமான் காட்சி தராரு. அந்த மலை அடிவாரத்தில் முருகப்பெருமான் சுயம்பு ரூபத்தில் இந்த கோயிலில் காட்சி தராரு. இந்த கோயிலில் இருக்கிற முருகப்பெருமான் பனைமரத்தால் செய்யப்பட்ட சுயம்பு முருகன் சிலை அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயில் கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் சிதம்பர சுவாமிகள் அப்படின்றவரால் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற மூலவருடைய விக்கிரகம் கிட்டத்தட்ட பல 1000 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கோயிலுடைய தல புராணத்தின்படி இங்கே தான் சூரபத்மனை முருகப்பெருமான் வானில் போர் புரிஞ்சாரு அப்படின்னு நம்பப்படுது. அதன் நினைவாக தான் இந்த முருகப்பெருமான் சுயம்பு ரூபத்தில் இங்கே காட்சி தராரு. அதனால தான் இந்த ஊருக்கு திருப்போரூர் அப்படின்ற பெயரும் வந்துச்சு. இந்த கோவில் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மண்ணுக்குள்ளே போயிட்டதால முருகப்பெருமான் ஒரு புத்துக்கடியில் மாட்டிக்கிட்டாரு. அதுவும் ஒரு பனைமர புதருக்குள்ள முருகப்பெருமான் சிக்கியிருந்தாரு. அப்போது மதுரையில் இருந்து வந்த சிதம்பரம் சுவாமிகள் இந்த முருகப்பெருமானை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா இவருக்கு இவ்வளோ பெரிய கோவில் எழுப்பியிருக்காரு. அதனால தான் இந்த கோவிலுடைய மூலவர் ரொம்ப பழசாக இருந்தாலும் இந்த கோயிலை ரொம்ப சமீபத்தில் தான் கட்டியிருக்காங்க. அதாவது நான் முன்பே சொன்னது போல் கிட்டத்தட்ட 400லேருந்து 500 வருஷம் தான் இந்த கோயிலுடைய பழமை. ஆனால் இங்கே உள்ளே இருக்கும் மூலவர் ரொம்ப 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 பழமையானவர். முன்பு சொன்னது போலவே இந்த கோயிலுடைய மூலவர் பனை மரத்தால் ஆனதுனால இந்த கோயிலுடைய மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. இங்கே இருக்கிற உற்சவருக்கு தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. வாங்க அந்த அபிஷேகத்தின் காட்சிகளை இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம இந்த கோயிலுடைய முழு தல வரலாறை இப்போ பார்த்துருவோம். முருகப்பெருமான் சூரபத்மனிடம் 3 இடத்துல போர் புரிஞ்சார். கடலில் திருச்செந்தூர்லேயும், தரையில் திருப்பரங்குன்றத்துலேயும், ஆகாயத்தில் திருப்போரூர்லேயும் போர் புரிஞ்சார். இப்படி ஆகாயத்தில் போர் புரிஞ்சதுனால இந்த ஊரில் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ஒரு முருகன் கோயில் இருந்தது.
அந்த முருகன் கோயில் பிற்காலத்துல அழிஞ்சு மண்ணுக்குள்ள போயிடுச்சு. அந்த கோயிலுடைய மூலவர் ஒரு புத்துக்கடியில பனைமரத்தின் பொதிர் இருந்தாரு. அந்த சமயம் மீனாட்சி அம்மனுடைய பக்தரான சிதம்பர அடிகளார் மதுரையில மீனாட்சி அம்மனை வேண்டிட்டு இருக்கும்போது, மீனாட்சி அம்மன் சிதம்பர அடிகளாருக்கு அசரீரியா தோன்றி வடக்கு நோக்கி செல்லுமாறு சொன்னாங்க. அதாவது இப்போ இருக்கிற திருப்போரூருக்கு அப்போ சமராபுரி அப்படின்ற பேர் இருந்துச்சு. அதனால வடக்கு நோக்கி சமராபுரிக்கு செல்லுமாறு சிதம்பர அடிகளாரை மீனாட்சி அம்மன் கேட்டுக்கொள்ள, சிதம்பர அடிகளாரும் இந்த திருப்போரூர் வந்தடைகிறாரு. அப்போ சிதம்பர அடிகளாரின் கனவுல முருகப்பெருமான் வந்து, நான் இங்க இருக்கேன், எனக்கு இங்க கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி உணர்த்தினதாகவும், அதற்கப்புறம் இவர் பல்வேறு மக்களிடம் நிதி திரட்டி இவருக்கு இங்க மிகப்பெரிய அளவுல கோயில் கட்டினதா நம்பப்படுது. இப்போ நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த கோயிலுடைய மூலவர் அருள்மிகு கந்தசாமி. வலது பக்கம் இருக்கும் புகைப்படம் தான் சிதம்பர அடிகளார். இவர் தான் இந்த கோயிலை கட்டினாரு. இவருடைய சமாதி கூட இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற பிரணவ மலையில தான் இருக்கு. அந்த மலையில ஒரு சுரங்கப்பாதையும் இருக்கு. அங்கேருந்து இவர் டெய்லியும் முருகப்பெருமானை வந்து தரிசித்து போவார் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருக்கு. கோயிலை பற்றின ரொம்பவே வியக்க வைக்கிற ஒரு தகவல் என்னன்னா, அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 650 ஏக்கர் ஆற்காடு நவாப் சார்பில் நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கு. அந்த சமயம் இந்த பகுதியை ஆண்ட நவாப்கள் கிட்டத்தட்ட 650 ஏக்கர் நிலத்தை இந்த கோயிலுக்காக வழங்கியிருக்காங்க. இது ரொம்பவே வியக்க வைக்கிற ஒரு தகவலாக இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலுடைய திருக்குளம் கிட்டத்தட்ட ரொம்பவே பெருசாக இருக்கும். இந்த குளத்துல ஏகப்பட்ட கிணறுகளும் இருக்குது. இங்கே எப்போவுமே தண்ணி வத்தாது. இந்த கோயிலில் நடக்கிற சூரசம்ஹாரம் ரொம்பவே பிரசித்தி. அதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் ஏதாவது தகவல் விட்டிருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.